ஒருத்தர் வந்து சென்னையிலேருந்து டெல்லிக்கு வந்து கிளம்பி போகிறாரு. எப்போ? புதன்கிழமை. எந்த டைம்னா 22:30. ஓகேவா? இது ரயில்வே டைம் கொடுத்துருக்காங்க. இது ஏஎம்மா பிஎம்மா இந்த மாதிரி கன்ஃபியூஸ் வராது இல்லையா? ஏன் ரயில்வே டைம்னு இது 12க்கு மேலே எது கொடுத்தாலும் பிஎம் தான் ரயில்வே டைம் பொறுத்த வரைக்கும். ஓகேங்களா? 12 அதாவது 12:01 இல்லைன்னா இது 13, 14 12க்கு மேலே போனாலே பிஎம் தான் ரயில்வே டைமில். நம்ம நார்மலாகவே இது 12க்கு மேலே வந்தாலும் பிஎம் தான் சொல்லுவோம். இங்கே வந்து எப்படி வரும்? 12க்கு அப்புறம் நம்ம ஒன்றுன்னு சொல்லுவோம் இல்லையா? இங்கே 13, 14 அப்படியே வரைக்கும் போவோம், 24 வரைக்கும் போவோம். ஓகேங்களா? 12க்கு மேலே போனாலே பிஎம் தான். அப்போ இது ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா நைட்டு 10:30 மணிக்கு கிளம்பி வைப்பார். இந்த டைம் படி பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இதை வச்சே போடலாம், 22:30 வச்சு சால்வ் பண்ணலாம். புதன்கிழமை 22:30 மணிக்கு வந்து கிளம்புனார். மொத்தமாக வந்து எவ்வளோ நேரம் ட்ராவல் பண்ணிக்கிறார்? 32 மணி நேரம் ட்ராவல் பண்ணிக்கிறார். ஓகேங்களா? அப்போ வந்து எப்போ போய் சேர்ந்துருப்பார் டெல்லி, அதுதான் வந்து கண்டுபிடிக்கணும். ஸோ இது கூட வந்து 32 மணி நேரம் ஆட் பண்ணாலே போதும், ஆன்சர் வந்துடும். இந்த கொஸ்டின் பேப்பர் மற்ற சம்ஸை பார்க்கணும், டிஸ்கிரிப்ஷன் இருக்க பிளேலிஸ்ட்டை வந்து செக் பண்ணி பாருங்கள். ஆக்சுவலாக என்ன சொல்லியிருக்காங்க? சென்னையிலேருந்து 22:30 கிளம்புறாரு. அப்போ நேற்று புதன்கிழமை. ஓகேங்களா? வெட்னஸ்டே. டெல்லிக்கு வந்து 32 மணி நேரம் வந்து பயணம் வந்து செய்கிறாரு. அப்போ இது கூட 32 ஆட் பண்ணால் ஆன்சர் வந்துடும். ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணலாம்? அந்த 32 24 பிரிச்சுக்கலாம் இல்லையா? அதாவது ஒரு நாளை வந்து நம்ம ஆட் பண்ணிடலாம். புதன்கிழமை 22:30 வந்து கிளம்பியிருக்காரு. அது கூட ஒரு நாள் ஆட் பண்ணால் ஆகும், வியாழக்கிழமை வந்துடும் இல்லையா? வியாழக்கிழமை 22:30 அது வந்து இது ஒரு நாள் ஆட் பண்ணால் கிடைக்கும். ஒரு நாள் நான் ஆட் பண்ணிட்டா நான் இருக்கும் இன்னும் 8 மணி நேரம் தான். அப்படியே 32 மணி நேரம் ஆட் பண்ணோம். ஃபஸ்ட்டு நம்ம 24 ஆட் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் 8 மணி நேரம் ஆட் பண்ணோம். ஃபஸ்ட்டு ஒரு 1.5 மணி நேரம் ஆட் பண்ணிக்கலாம். நீ டேரெக்டாக கூட 8 மணி நேரம் ஆட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு 1.5 மணி நேரம் ஆட் பண்ணால் ஆகிடும். கரெக்டாக வந்து நடுராத்திரி வரும் இல்லையா? 24ன்னு வரும். அதுக்கப்புறம் அதாவது இந்த 8 தான் வந்து இப்படி பிரித்து எழுதிக்கிறேன். 1.5 அப்புறம் 6.5. ஓகேங்களா? அதாவது 32 வந்து இந்த மாதிரி பிரிச்சாச்சு. 24 ஓகேவா? இந்த மாதிரி நம்ம பிரிச்சுக்கலாம் இல்லையா? அப்புறம் 1.5 6.5. இந்த 1.5 6.5 சேர்த்தா நான் ஒரு 8 மணி நேரம் வரும் இல்லையா? அப்போ 24 8 சேர்த்தா மொத்தம் 32 மணி நேரம் ஆகிடும். 1.5 மணி நேரம் சேர்த்தா நான் ஆகிடும், கரெக்டாக நடுராத்திரி வரும். அதுக்கப்புறம் ஒரு 6.5 மணி நேரம் சேர்த்துக்கிறோம். ஓகேங்களா? வெள்ளிக்கிழமை காலையில் 6:30க்கு போய் சேர்ந்துட்டுருப்பார். 12க்குள்ளே இருந்தாலும் இது ஏஎம் தான். ஓகேவா? ஏஎம் தான் வந்து ஆன்சரு. நீங்கள் வந்து இந்த 10:30 PM வச்சு கூட போடலாம். ஓகேங்களா? 10:30 PM போட்டுட்டு 32 மணி நேரம் ஆட் பண்ணாலும் இதே ஆன்சர் தான் வரும். இதே தான் வரும். ஆன்சர் 6:30 AM தான் ஆன்சர்.